நேற்று கிக் அவுட் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஹேஷ்டேக் போட்டு புஷி ஆனந்துக்கு எதிராக சில பதிவுகளையும் கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு மீம் ரியாக்ஷனாக பார்த்துருவோம். அண்ணா, எங்கள் விசுவாசம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். திமுக மாதிரி கொத்தடிமையாக இருக்க உங்கள் கட்சியில் சேரலை. இங்கே தப்புன்னா தப்பு. அது தலைவராக இருந்தாலும் சரி, பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது தொண்டனாக இருந்தாலோ யாராக இருந்தாலும் தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவேற்றிருக்காரு. உண்மைதான், ஒரு கட்சி ஜனநாயக முறைப்படி தான் இயங்கணும். அடுத்து, கட்சியில் உயர் பொறுப்பில் இருந்தால் போதாது, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கணும். ஃப்ராடக்கார பயலே. அதான் சொன்னேன்ல, மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே புஷி ஆனந்தை பார்க்க வந்திருந்தாங்க. ஆனால் யாருமே விஜய் பார்க்க போகல. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தான் இப்படி ஒரு மீம் போட்டிருக்காங்க. அடுத்து, எங்கள் விசுவாசம் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான், கூட இருக்கிற எந்த டேஷுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புஷி ஆனந்த் ஃபோட்டோ போட்டு எட்டி மிதிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே விஜய்க்காக தானே ஓட்டு போட போகிறாங்க. யாரும் புஷிக்காக போட்டு போட போகிறது கிடையாது. தப்பாக பயன்படுத்தக்கூடாது அவருடைய பெயரை. அடுத்து, எல்லா மேடையிலையும் நாடி நரம்பு ரத்தம் சதை அனைத்தும் தளபதி தான், அவரை தாண்டி எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் உண்மை என்னன்னா, பதவி பயம், பணம் பிடுங்கி பிறரை ஏமாற்றுதல் தான் புஷி ஆனந்தின் அடையாளம் சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சில தகவல் வந்துச்சுல, பணம் வாங்கிட்டு பதவி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நம்பல. ஆனால் இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது இப்போ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எல்லாரும் உன்னை திட்டுன்னு இருந்தப்போ உன்னை இட்டாந்து விட்டு இந்த புஷியை உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மார்ஃபிங் வேறு பண்ணியிருக்காங்க. இது பார்த்த சிரிப்பு தான் வருது. இட்டாந்து வந்து இட்டுட்டு போகிறது எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. கட்சியை கரெக்டாக இது பண்ணணும், நல்லா பேசணும். மாலை வணக்கத்தை மாலை வளர்க்கணும்னு சொல்லக்கூடாது, அதான் மேட்ரு. அடுத்து இங்கே பாருங்கள், அவரை இட்டுன்னு போகிறது நான், இவனுங்க என்னவே விரட்டுறானுங்க. உண்மை, இட்டுன்னு போகிறது யார் வேணால் பண்ணுவாங்க. அண்ணா, நீ யாரை நம்பி இறங்கின, எங்களையா இல்லை இவனையா, யார் வேணும் உனக்கு, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பீச்சில் டைலாக் சொல்லுவார்ல, உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே. அண்ட் இந்த வடச்சென்னை மீம் பர்ஃபெக்டாக பிறந்துச்சுங்க. பதவியில் இருக்கிறவங்க பண்ண வேண்டியதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு தாவேக நிர்வாகிகளை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி அந்த வடச்சென்னை அன்பு சீனை போட்டிருக்காங்க. தப்புடா அன்பு, என்ன பண்ணுறது, நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி வந்து நின்றுருப்போம். அன்பு, இப்போ நீ செஞ்சு நிற்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்கிறேன் பாருங்க. இல்லை, இது எங்கள் அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்கல்ல வேலாயுதம் படத்தில், அந்த மீன் போட்டிருக்காங்க. டேய் ஜான் ஆரோக்கியசாமி, எங்கள் அண்ணனை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் எதுவும் பண்ணல. அவர் என்னதான் முட்டாள்தனமாக யோசனை சொன்னாலுமே தளபதி வந்துட்டு இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும்ல, அப்போ அவர் மேலேயும் தப்பு இருக்குது. அடுத்து, காலில் விழுகிறது. நான் முன்னாடியே சொன்னேன், இதனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.